ஒரு முஸ்லீம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ரூல்ஸ்களை முறையா பேணி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய முடி நரைத்து போவது கூட அவனுக்கு தெரியாம போயிடும். இப்ப இன்னைக்கு இஸ்லாத்தை பின்பற்றாதனாலதான் அந்த வாலிப வயது தொடக்கூடிய வாலிபர்களுக்கு அவர்கள் அந்த காதல் வழியில போய் விழுந்துடுறாங்க. அது விழுகிறதுனால என்ன பாதிப்புகள் உண்டாகுது? இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு சீரழிவை உண்டாக்கி தருது. மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலும் கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுல என்ன செய்யறாங்க, இரவுல தொழுகையில ஈடுபடுறாங்க. தொழுகையில ஈடுபடும் பொழுது நபிகள் நாயகம் அவங்க சஜிதால ரொம்ப நேரமா இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் சஜிதா. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் சஜிதாக்கு போனாங்க, திரும்ப எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய காலை தொட்டு பார்க்கறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க பதிவு செய்யறாங்க, நான் ரசூலுடைய காலை தொட்டு பார்த்த நாடி துடிப்பு என் கரண் தோளிலே தெரிந்தது என்பதாக. எதுக்கு ஆயிஷா அம்மா பதிவு செய்யறாங்கன்னா, அந்த சஜிதாவுல ரசூலுல்லாஹ் என்ன அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக. யா அல்லாஹ், என் உள்ளத்தை மாற்றக்கூடிய ரஹ்மானே, என் உள்ளத்தை இந்த தீனின் பக்கம் மாற்றி வை, இந்த தீன்ல என்னுடைய கால்களை நிரந்தரமா ஆக்கி வை. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது வழி தவறுவாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு எங்கேயாவது வழி தவறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுமா? சத்தியமா மனிதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்கு ரோல் மாடல். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சஜிதாவில் அல்லாஹ்ட்ட என்ன வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள், உள்ளங்களை மாற்றக்கூடிய ரஹ்மானே, என் உள்ளத்தை சத்திய பாதையின் பக்கம் நிலை நிற்க செய் என்று சொன்னார்கள். சொன்னார், இன்றைய வாலிபர்கள் உண்மையிலேயே வழி தவறி போய் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், கையேந்த வேண்டும். மேலான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ருபமா யவதுல்லதீன